Hello dear brothers and sisters, welcome to Good News, the Gospel of Jesus Christ. என் பேரு ஷாவ்னி செல்லா. இந்த வாரம் கம் ஃபாலோ மீல ஜான் 6-12 வரைக்கும் டாக்டர் அண்ட் கவர்னன்ஸ் செஷன் 1 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஸோ டாக்டர் அண்ட் கவர்னன்ஸ் ஒரு யூனிக்னஸ் இதுதான். ஸோ நம்ம செஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற வேர்சஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு மேலே வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ட்ரடக்ஷன் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ரெவலேஷன் given through Joseph Smith the prophet on November 1st, 1831 during a special conference of elders of the church held at Hiram, Ohio. Many revelations has been received from the Lord prior to this time, and this completion of this for the publications in the book form was one of the principal subject passed upon at the conference. This session constitutes the Lord's preface to the Doctrine and Covenants and commandments given in this dispensation. So இந்த இருக்கிற செஷன் வந்துட்டு எப்போ கொடுக்கப்பட்டது, எங்கே கொடுக்கப்பட்டதுன்ற ஒரு முன்னுரை தான் வந்துட்டு அங்கே கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா November 1st, 1831. எங்கே கொடுக்கப்பட்டதுன்னா ஒஹாயோ, ஹைரம், ஒஹாயோவில் தான் கொடுக்கப்பட்டது. அண்ட் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கப்பட்டதுன்னா நம்ம சர்ச்சில் இருக்க எல்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து கூடியிருக்காங்க, ஒரு சபையாக கூடியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் தான் வந்துட்டு கடவுள் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ரெவலேஷனை வெளிப்பாடாக வந்துட்டு கொடுத்துருக்காரு. அந்த வெளிப்பாடு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஜோசப் ஸ்மித்க்கு இது 1831 நடக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சுக்கே வந்துட்டு அப்பத்துக்கு 1.5 வருஷம் ஆச்சு. நம்ம சர்ச் வந்துட்டு 1.5 வயசு இருக்கு நம்ம சர்ச்சுக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய ரெவலேஷன் வெளிப்பாடுகள் வந்துட்டு ஜோசப் ஸ்மித்க்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் சாப்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போனோம்னா குரோனலாஜிக்கல் ஆர்டர் ஆஃப் கான்டென்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம இங்க நவம்பருக்கு முன்னாடி நிறைய ரெவலேஷன் வந்துட்டு நம்மளுக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அத்தனை ரெவலேஷனை வந்துட்டு அந்த எழுதின பேப்பர்ஸ், அந்த எழுதின எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துட்டு போய் ஜோசப் ஸ்மித் இந்த எல்டர்ஸ் இருக்கிற அந்த கான்ஃபரன்ஸ்ல முன்னாடி வச்சு இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் என்ற ஒரு கேள்வியும் அவர் வந்துட்டு அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதிலா அந்த கேள்வியில அந்த கான்ஃபரன்ஸ்ல அந்த கேள்விக்கு எடுத்து ஒரு கன்க்ளூஷன் எல்லாம் ஒரு எடுத்த முடிவு தான் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ஒரு புக்கா ஃபார்ம் பண்ணலாம். இந்த புக்கா ஃபார்ம் பண்ணி நிறைய பேர் அந்த கான்ஃபரன்ஸ்ல இருக்க மெஜாரிட்டி அப்படின்னா நிறைய பேர் மெஜாரிட்டி அவங்க வந்துட்டு நம்ம புக்கா வந்துட்டு இதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வந்து அவங்க வந்துட்டு ஓகே இது வந்துட்டு இனிமேல் புக் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸை நான் வந்து வெளியே கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணாங்க. அப்போ ஆலிவர் கவுட்ரி வந்துட்டு ஒரு கொஸ்டினை வைக்கிறாரு. ஓகே, இப்போ புக்கை வந்துட்டு இதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம்னு நினச்சோம், எத்தனை காப்பி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆலிவர் கவுட்ரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் வந்துட்டு ஓகே புக் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் இல்லை, எத்தனை காப்பி பர்டிகுலராக பிரிண்ட் பண்ணலான்ற ஒரு கொஸ்டினையும் அவர் முன்னாடி வைக்கிறார். அந்த கொஸ்டினுக்கு பதிலாக தான் வந்துட்டு அவங்க ஒரு 10,000 காப்பி வந்துட்டு நம்ம அது பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நான் இந்த ஒரு 10,000 ஒரு நம்பர் கேட்டோடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த ஒரு ஆச்சரியமாகவும் தோணுச்சு. ஏன்னா எதுக்கு ஆச்சரியப்பட்டேன்னா 1.5 year old சர்ச் அப்படின்னா சர்ச் தொடங்கி 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்துல அங்க இருக்கிற ஜோசப் ஸ்மித், ஆலிவர் கவுட்ரி, அங்க இருக்க எல்டர்ஸ், அவங்க ஃபேமிலி, இன்னும் கொஞ்சம் பேர் தான் நம்ம சபையிலேயே இருக்காங்க. 10,000 அளவுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம சபையில அந்த டைம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நேரத்துல அவங்க 10,000 காப்பி வந்து பிரிண்ட் பண்ணலான்னு ஒரு முடிவு வந்துட்டு அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அது எதிர்காலத்தை முன்னோக்கமா வச்சு அவங்க அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இல்லையா. நம்ம இப்போ ஒரு 100 பேர் இருக்கோம் அப்படின்னா நம்ம 100 காப்பி அடிச்சா போதுமே அப்படின்னு அவங்க யோசிக்கல. நம்ம 10,000 காப்பி எடுப்போம். மேபி நம்ம வந்து இது பிரிண்ட் பண்றதுக்குள்ள இன்னும் நம்ம சர்ச்ல நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சர்ச்சுக்குள்ள வருவாங்க, நம்ம அந்த 10,000 பேத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்பவுமே நம்ம இந்த விஷயம் செய்யறதா இருக்கும்போது நம்ம ஃபியூச்சரை
நோக்கத்துல வச்சுட்டு செஞ்சோம்னா கண்டிப்பா ஒரு விஷயமே நம்ம தெளிவா அண்ட் எதிர்காலத்து முன்னோக்கமா வச்சு செய்யறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா கூட இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செஷன் வந்துட்டு இந்த ஹோல் டாக்டர் அண்ட் கவர்னன்ஸ்க்கு ஒரு முன்னுரையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Lord's preface to this book. ஸோ இந்த ஒரு புக்குக்கு ப்ரிஃபேஸ்னா முன்னுரை. நம்ம செஷனுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த ஹோல் டாக்டர் அண்ட் கவர்னன்ஸ்க்கு செஷன் 1 வந்துட்டு ஒரு முன்னுரையா இருக்கு, கடவுள் கொடுத்த முன்னுரையா இருக்கு. இதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது ஜோசப் ஸ்மித் எழுதின முன்னுரை கிடையாது இல்லையா, ஆலிவர் கவுரி அங்க இருக்கிற எல்டர்ஸ் எழுதின முன்னுரை கிடையாது. இது கடவுள் அவங்கள ஒரு கருவியா யூஸ் பண்ணி எழுத வச்ச முன்னுரை தான் இந்த முன்னுரை. இதை எதுக்கு இப்படி முன்னுரை கொடுத்திருக்காங்க, இந்த முன்னுரையில என்ன கொடுத்திருக்காங்க, கடவுள் என்ன சொல்ல வராரு அப்படின்ற விஷயத்த தான் இந்த வாரம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஒரே சாப்டர்னால ஒரு வேர்ஸா பார்ப்போம். ஏன்னா ஒரு வேர்ஸும் ரொம்ப அருமையா கடவுள் கொடுத்திருக்காரு. ஒரு வேர்ஸையும் நம்ம படிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். So first verse, hearken, O ye people of my church, said the voice of him who dwells on high, and whose eyes are upon all men. Yea, verily I say, hearken, ye people from afar, and ye that are upon the islands of the sea, listen together. So அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன கேளுங்கள், நான் சொல்ற வார்த்தைகளை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. யார் அவரை கேட்க சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் சபையில இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும், அவர் சபையில இருக்கிற எல்லாரையுமே அவரு கேளுங்க அப்படின்ற அவரு அழைக்கிறாரு. நெக்ஸ்ட் யார் அழைக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் அவர் சபையில இருக்க எல்லாத்தையும் அழைக்கிறாரு. நெக்ஸ்ட் யாரெல்லாம் தூரமா இருக்கீங்களோ அப்படின்னா, சர்ச்சை விட்டு தூரமா இல்ல, காஸ்பல்ல இல்ல, இது இந்த சுவேஷத்துல இல்லாம இருக்காங்களோ, அண்ட் இந்த ஐலாண்ட்ஸ்னா தீவுகளை இருக்காங்களோ, அவங்க எல்லாத்தையுமே அவர் அழைக்கிறாரு. எதுக்கு அழைக்கிறாருன்னா, லிசன் டுகெதர், எல்லாருமே சேர்ந்து என்ன கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் வேர்ஸ்ல, for verily the voice of the Lord is unto all men. எல்லா மனுஷங்களுக்கும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களையும் அவர் அழைக்கிறாரு. என்ன அழைக்கிறாருன்னா, என்ன கேளுங்க, நான் சொல்ற வார்த்தைகளுக்கு காது கொடுத்து நீங்க கேளுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அதே வேர்ஸ்ல, and there is none to escape, யாருனாலையும் நான் சொல்ற வார்த்தைகளை தப்பிச்சு போகவே முடியாது, நான் என்னோட வார்த்தைகள் இருந்து யாருனாலையும் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு அப்படி சொல்றான்னு கேளுங்க. and there is no eye that shall not see, neither ear that shall not hear, neither heart that shall not penetrated. என்னோட வார்த்தைகள் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஏன்னா நான் சொல்ற வார்த்தைகள் எல்லா காதுக்குமே போய் சேரும். நான் சொல்ற வார்த்தைகளை கேட்காம எந்த காதும் இருக்க முடியாது. அண்ட் என்னோட வார்த்தைகளை அது மூலமா வர பிளெஸிங்ஸை பார்க்காம எந்த கண்ணுனாலையும் இருக்க முடியாது. அண்ட் எந்த ஹிருதயத்தினாலையும் உள்ள போகாத மாதிரி என்னோட வார்த்தைகள் இருக்காது. அப்படின்னா அவர் பேசுற ஒரு வார்த்தையும், அவர் சொல்ற அவரோட திட்டமுமே கண்டிப்பா எல்லா மனுஷங்களுக்கும்
போய் சேரும். அண்ட் எல்லா காதுமே அது வந்துட்டு கேட்கும். அண்ட் எல்லா கண்ணுமே அதை வந்துட்டு கண்ணால அதை வந்துட்டு சாட்சியம் கொடுக்கறதுக்கு விட்னஸ் பண்ணும். அண்ட் எல்லா ஹிருதயமே வந்துட்டு அது உணர்றதுக்கு அவரோட வார்த்தைகள் அவ்வளோ தெளிவாகவும் அவ்வளோ ஒரு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்ற விஷயத்த அவர் வந்துட்டு இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு verse 4ல and the voice of warning shall be unto all people. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் கேளுன்னு சொல்றாரு. என்ன யாரெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு, என்னென்ன மனுஷங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன கேட்கணும்னு சொல்றாரு, என்ன கேட்கணும்னு சொல்றாருன்னா வாய்ஸ் ஆஃப் வார்னிங். வாய்ஸ் ஆஃப் வார்னிங், அவர் நம்மள எச்சரிக்கிற வார்த்தைகள் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைன்னா ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு வழிநடத்தலுக்கு தேவையான வார்த்தைகள் அதெல்லாமே வந்துட்டு நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் யாரு மூலியமா சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா same verse 4ல by the mouths of my disciples whom I have chosen in this last days. அவர் என்ன சொல்றாருன்னா நான் என்னோட இந்த வாய்ஸ் ஆஃப் வார்னிங், என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருந்தாலுமே சரி, என்னோட கமாண்ட்மெண்ட்ஸா இருந்தாலுமே சரி, என்னோட கைடன்ஸா இருந்தாலும் சரி, நான் யாரு மூலியமா வந்துட்டு சொல்லுவேன் அப்படின்னா என்னோட டிசைபிள்ஸ், who are chosen in this last days. இந்த கடைசி நாட்கள்ல நான் யாரெல்லாம் என்னோட தீர்க்கதரிசியா நான் சூஸ் பண்றேனோ, என்னோட சீடர்களா நான் சூஸ் பண்றேனோ அவங்க மூலயமா உங்களுக்கு வந்துட்டு என்னோட வாய்ஸ் ஆஃப் வார்னிங், என்னோட வார்த்தைகளை நான் வந்துட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா 5th verseல and they shall go forth and none shall stay them for I the Lord have commanded them. So அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு போய் ப்ரீச் பண்ணும்போது எல்லாருமே வந்துட்டு அவங்க வார்த்தைகளை கேட்பாங்க. அவங்க வார்த்தைகள் அவங்க கண்டிப்பா போய் எல்லாத்துக்குமே போதிப்பாங்க. ஏன் போதிப்பாங்கன்னா நான் அவங்களுக்கு அந்த கட்டளையை கொடுத்திருக்கேன். என்னோட வார்த்தைகளை நீங்க போயிட்டு ப்ரீச் பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் போதிங்கன்னு அவங்களுக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் verse 6ல behold this is mine authority and the authority of my servants and my preface unto the book of my commandments which I have given them to publish unto you O inhabitants of the earth. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா நான் உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கேன் அப்படின்னா அதிகாரம் கொடுத்திருக்கேன். எதுக்குன்னா டு இன்வைட் எவ்ரிஒன். நான் அவங்களுக்கு வந்துட்டு அதிகாரம் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு ஆசாரியத்துவம் மூலயமா அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து நான் அவங்கள வந்துட்டு போய் ப்ரீச் பண்ணுங்க, எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுங்க, எல்லாத்தையும் அழைப்பு கொடுத்து அவங்கள எல்லாத்தையும் அழைச்சு என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட புக்கை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா மறந்துடுவோம் இல்லையா நம்ம ஜனங்க. அதனால அதை வந்துட்டு அவரோட ஒரு புக்கா அப்படின்னு அவரோட ஸ்கிரிப்சரா வந்துட்டு அது வந்துட்டு புக்கா பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு கூட அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு.
அவரோட வார்த்தைகளை ஒரு புக்கா வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுங்க. ஸோ இப்போ இது வந்து ஜோசப் ஸ்மித் எதுக்கு சொல்றாருன்னா, அவங்க எல்லாருமே ஒரு முடிவு எடுத்தாங்க இல்லையா, அவர் கொடுத்த அவங்களுக்கு ஜோசப் ஸ்மித்துக்கு கொடுத்த வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் ஒரு புக்கா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் சொல்றாரு, போடுங்க. ஏன்னா வந்துட்டு என்னோட வார்த்தைகள் எல்லாத்துக்கும் போய் சேரணும், எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களுக்குமே போய் சேரணும். அப்படி சேரணும்னா நம்ம பேச்சால மட்டுமே முடியாது, அதை வந்துட்டு ஒரு புக்காவும் ஸ்கிரிப்சராகவும், எப்படி புக் ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் புக் ஆஃப் மார்மன் இருக்கோ அதே மாதிரிதான் என்னோட ரெவலேஷன்ஸ் என்னோட வெளிப்பாடுகளுமே வந்துட்டு அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. நெக்ஸ்ட் verse 7ல, wherefore fear and tremble, O ye people, for what I the Lord have deceived them, in them shall be fulfilled. அவங்க என்ன சொன்னாலுமே their words will be fulfilled. அவங்க கடவுள் வார்த்தைகள் அவங்க வந்துட்டு பரிசுத்த ஆவி மூலமா சொன்னாங்கன்னா, பரிசுத்த ஆவி அவங்கள உணர்த்தி அவங்க பேசுற எல்லா வார்த்தையுமே வந்துட்டு கண்டிப்பா நிறைவேறப்படும் அப்படின்ற ஒரு ப்ராமிஸையும் கடவுள் வந்துட்டு கொடுக்குறாரு. verse 8ல, and verily I say unto you that they who go forth bearing this tidings unto the inhabitants of the earth, to them is power given to seal both on earth and in heaven, and the unbelieving and rebellious. 8th verse என்ன சொல்றாங்கன்னா, he is to perform அவரோட படிக்கைகளை அவங்க வந்துட்டு செய்யறதுக்கு நம்ம கடவுள் கூட என்னென்ன உடன்படிக்கை செய்யணும், கடவுள் நம்ம கிட்ட என்னென்ன உடன்படிக்கை செய்யணும், அது கடவுளோட முறையா செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு நான் கீஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்றாரு. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம பழைய காலத்துல பார்த்தோம்னா நிறைய ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க, தீர்க்கதரிசிங்க இருந்தாங்க, அவங்க கிட்ட எல்லாமே அதிகாரம் இருந்தது, ஆச்சாரத்துவம் இருந்தது. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்த பிறகு அவரோட 12 சீடர்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு. அவர் இறந்த பிறகு, அவர் 12 சீடர்கள் இறந்த பிறகு அந்த அதிகாரம் வந்துட்டு இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அண்ட் இந்த உடன்படிக்கை பண்றதுக்கு வேண்டிய அந்த அதிகாரமும் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. மறுபடியும் 1820ஸ்ல ஜோசப் ஸ்மித் மூலமா மறுபடியும் அவரோட அதிகாரத்தை மறுஸ்தாபிதம் பண்ணாங்க. அண்ட் அவரோட இந்த சீலிங் கீஸ் நித்தியத்துக்கும் நம்ம ஃபேமிலிஸோட இருக்கிறதுக்கு வேண்டிய உடன்படிக்கையோட கீஸ் எல்லாமே வந்துட்டு ஜோசப் ஸ்மித்துக்கு அப்ப கொடுக்கப்பட்டது. ஸோ ப்ராஃபெட் எலிஜா வந்து கொடுத்தாரு, ஆசாரித்துவம் வந்துட்டு பீட்டர் ஜேம்ஸ் அண்ட் ஜான் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மெலேக்கே வந்துட்டு ஃபேமிலி ஹிஸ்டரியோட அதிகாரம் கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய அதிகாரங்கள் அவருக்கு வந்துட்டு அப்ப கொடுக்கப்பட்டது. அப்படிதான் வந்துட்டு அவரோட வாய்ஸ் ஆஃப் வார்னிங் வந்துட்டு அவரு நம்மளுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவர் நம்மளுக்கு கொடுக்குற கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே அவரு இந்த இந்த ஆர்டர்ல தான் வந்துட்டு அவரு பண்ணாரு. Next verse 11 and 12, wait for the voice of the Lord is unto ends of the earth, that all that he may hear. இதெல்லாம் யாருக்கெல்லாம் சொல்றாங்கன்னா, ends of the earth, இந்த உலகத்துல இருக்க எல்லா மூலைக்கும், எல்லா மூலையில இருக்கிற எல்லா ஜனங்களுக்குமே, ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாம எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வார்த்தைகள் வந்துட்டு போய் சேரும். அண்ட் யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு இது வந்துட்டு கேட்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். அண்ட் கேட்காதவங்களுக்கு அவங்க அது கேட்காமையே போயிடுவாங்க. And 12th verse, prepare ye for that which is to come, for the Lord is nigh. அவர் இன்னொரு வார்னிங் என்ன கொடுக்குறாருன்னா, prepare, நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க, என்னோட 2ஆம் ராக்கடைக்கு வேண்டி
வருகைக்கு வேண்டி என்ன உங்களை ஆயத்தப்படுத்திக்கோங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அது ஒரு இன்விடேஷன் அவர் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறாரு. அவரோட 2ஆம் வருகைக்கு மட்டுமே அவரை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லல, அவரோட அன்பை ருசிக்கிறதுக்கு வேண்டிய கூட உங்களை நீங்க ஆயத்தப்படுத்திக்கோங்க. எப்படின்னா நம்ம கடவுளோட வார்த்தை கேட்டோம்னா அவர் சொல்ற எல்லா வார்த்தைகளும் கேட்டு நம்ம வாழ்க்கையில அதை ஃபாலோ பண்ணி அதை நம்ம ஒரு விஷயத்தையும் செஞ்சோம்னா கண்டிப்பா அவரோட அன்பை வந்துட்டு நம்ம உணர்றக்கும் அவரோட அன்பை வந்துட்டு அந்த அனுபவிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த வாய்ப்பு கிடைக்கும். எப்ப கிடைக்கும்னா நம்ம வந்துட்டு அவரை கேட்கும் போதுதான். நம்ம அவரை கேட்காம தள்ளி போயிட்டு அதுக்கு ஆயத்தப்படுத்தாம இருந்தோம்னா எப்படி நம்ம அவர் வார்த்தைகளை கேட்போம்? ஸோ நம்ம அவர்கிட்ட போனாதான் நம்ம அவர் வார்த்தைகளை கேட்கணும் என்ற அந்த வாஞ்சையோடு போய் அவர் வார்த்தைகளை கேட்டாதான் நம்மளுக்கு வந்துட்டு அவரோட அன்பை ருசிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா அவரோட அன்பு வந்துட்டு எப்பத்துக்குமே நிச்சயமா இருக்கும். அண்ட் அன்பை பெறதுக்கு நம்ம தான் அவர்கிட்ட போகணும். ஒருவேளை போகாம விட்டோம்னா என்ன நடக்கும்னு இப்ப பார்ப்போம். verse 13, 14, 15 and 16. And the anger of the Lord is kindled, and his sword is bathed in heaven, and it shall fall upon the inhabitants of the earth. And the arm of the Lord shall be revealed, and the day cometh that they who will not hear the voice of the Lord, neither the voice of his servants, neither give heed to the words of the prophets and apostles, shall be cut off from among the people. For they have strayed from mine ordinances and have broken mine everlasting covenant. They seek not the Lord to establish his righteousness, but every man walketh in his own way, and after the image of his own God, whose image is in the likeness of the world, and whose substance is that of an idol, which waxeth old and shall perish in Babylon, even Babylon the great, which shall fall. இவர் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் என் வார்த்தையை வந்துட்டு கேட்காம அதை வந்துட்டு காது கொடுக்காம போறீங்களோ நீங்க வந்துட்டு கடைசி நாட்கள்ல ரட்சிப்பட மாட்டீங்க, மீட்கப்பட மாட்டீங்க. அண்ட் யாரெல்லாம் என்னோட படிக்கைகளை வந்துட்டு ஃபாலோ பண்ணல, அது பிரேக் பண்றீங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு உங்க ஓன் வேல போறீங்களோ, ஓன் வேலைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஸ்போர்ட்ஸோ மூவிஸோ இல்லைன்னா வேற எதா இருக்கட்டுமே, அதெல்லாம் பிடிச்சிருக்கு, நான் அதையவே வந்து வர்ஷிப் பண்றேன், அதுவே பண்ணிட்டே இருக்கேன், அதுக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன், கடவுளோட வார்த்தையை கூட கேட்காம அப்படின்னா நான் வந்துட்டு அது ஒரு ஐடியலா வந்துட்டு பார்த்து அதை வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் வந்துட்டு இந்த உலக பிரகாரமான விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போறேன். அப்படியெல்லாம் நம்ம போனோம்னா நம்ம கண்டிப்பா சேவ் பண்ணப்பட மாட்டோம் அப்படின்ற விஷயத்த அவர் இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஆர்ம்ஸ் ஆஃப் த லார்ட் ஷால் பி ரிவீல்டு அப்படின்னா, நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, கடவுள் எப்பவுமே வந்துட்டு அவரோட ஓப்பன் ஆர்ம்ஸோட நம்மளுக்கு வேண்டி வெயிட் பண்ணுவார். அவரை கரங்களை எப்பவுமே வந்துட்டு நம்மளை அழைக்கிற மாதிரியே நம்மளை கூப்பிடுவாரு. எப்ப நம்ம வந்துட்டு அந்த கரங்களை பிடிச்சு நம்ம அவர்கிட்ட போறோமோ கண்டிப்பா நம்ம வந்துட்டு ரட்சிக்கப்படுவோம். ஏன்னா நம்ம அவர்கிட்ட போனாலே நம்ம வந்துட்டு அவரை வார்த்தைகளை கேட்க ஆரம்பிப்போம், அவரை நேசிக்க ஆரம்பிப்போம், அவர் சொன்ன வார்த்தைகளை வந்துட்டு பின்படுத்த ஆரம்பிப்போம், நம்ம வாழ்க்கையில எல்லாமே அமல்படுத்துவோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம கடவுளோட வேலை இருக்கிற மாதிரி தானே. அவர் அன்பை நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கடவுள் வந்துட்டு ரொம்ப அன்பு வச்சிருக்காரு நம்ம மேல. எல்லாத்தையும் சேர்ந்து கிடையாது, ஒருத்தர் மேலேயும் அவர் வந்துட்டு ரொம்ப அன்பு வச்சு நம்மளை வந்து நேசிக்கிறாரு. அந்த திருப்பி நம்ம அவர் அப்படி நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் நம்மளை நேசிக்கிற மாதிரி நம்ம நேசிப்போமா இந்த ஜென்மத்துல அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் தான். பட் நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம வந்துட்டு அதுல ஒரு 1 to 5% வரையும் ட்ரை பண்ணோம்னாலே
நிறைய நம்ம பண்ண மாதிரி. ஸோ நம்மளோட அவர் கொடுத்த இன்விடேஷன் ப்ரிப்பேரினா அவர் செகண்ட் கம்மிங்க்கு மட்டுமே கிடையாது, அவர் செகண்ட் கம்மிங்க்கு அந்த ப்ரிப்பரேஷன்லையுமே அவர் வந்து சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் உங்கள் கூட இருப்பேன், நான் எப்போவுமே உங்கள் கூட இருந்து நான் உங்களுக்கு எல்லா வார்த்தைகளுமே கைட் பண்ணுவேன், நானும் சொல்லுவேன், நான் என்னோட தீர்க்கதரிசி மூலியமாகவும் வந்துட்டு உங்களுக்கு நான் நிறைய எப்படி இருக்கணுன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுப்பேன். பட் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைன்னா நீங்கள் கேளுங்க அப்படின்ற ஒரு இன்விடேஷன் தான் அவர் கொடுக்குறாரு. நம்மளே கேட்கணும் இல்லையா, நம்மளே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கணும். எப்படின்னா, நான் எங்கே இருக்கேன், நான் எந்த விஷயத்துக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், கடவுளுக்கு கொடுக்குறேன்னா இல்லைன்னா ஏதாவது உலக பிரகாரமான விஷயத்துக்கு நான் கொடுக்குறேன்னா, அப்படி கொடுத்துட்டு இருக்கேன்னா நான் எந்த வேலை போயிட்டு இருக்கேன் அப்படின்ற நம்மளோட கொஸ்டின் மார்க் நம்ம கொஸ்டின் மார்க் வச்சு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்ம பண்ற தப்ப இல்லை நம்ம தப்பா என்ன முடிவெடுக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம உணரலாம். அப்படி உணர்ந்து அவர்கிட்ட போய் திரும்பி நம்மளோட வார்த்தைகளை கேட்டு அவர் தீர்க்கதரிசிகளால கொடுக்கப்பட்ட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அந்த கவுன்சிலையும் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு ரட்சிக்கப்படுவோம் நம்மளோட கடைசி நாட்கள்ல. அண்ட் கடவுளுக்கு தெரியும் இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது, விக்கெட் வேர்ல்டு, எல்லா அநியாயங்களுமே இருக்கிற ஒரு உலகம் தான் நான் இப்ப இருக்கிற உலகம், எஸ்பெஷலி நம்ம இருக்கிறோம் இந்த டைம்ல. ஏன்னா நம்ம எங்க பார்த்தாலுமே ஏதோ ஒரு தப்புகள், ஏதோ ஒரு அநியாயங்கள், ஏதோ ஒரு தப்பான வழிகள் எல்லாமே நம்ம முன்னாடி ரொம்ப கலர்ஃபுல்லா வச்சிருக்காரு அந்த சீட்டன். அப்படி அதை நோக்கி நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்ம கடவுளோட வழிக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால கடவுள் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியும் இந்த மாதிரி கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் வந்துட்டு என்னோட தீர்க்கதரிசிகளுக்கு அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்பார்வை, அவரும் வந்துட்டு நம்ம ஃபியூச்சரை முன்னோக்கமா வச்சு யோசிச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். Verse 17, wherefore I the Lord, knowing the calamity which should come upon the inhabitants of the earth, called upon my servant Joseph Smith Jr. and spake unto him from heaven and gave him commandments. எனக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் வந்துட்டு இதெல்லாம் நோக்கத்தை என்னோட கன்சிடரேஷன்ல வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஜோசப் ஸ்மித்தை வந்துட்டு என்னோட ஒரு சீடர்களா, என்னோட தீர்க்கதரிசியா வந்துட்டு அழைத்து அவருக்கு நான் கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் வந்துட்டு நம்ம எப்படி இருப்போம்னு அவரு முன்னாடியே அவரு யோசிச்சு பார்த்திருக்காரு. ஏன்னா இந்த உலகத்துல இவங்கனால கண்டினியூஸ் கைடன்ஸ் அப்படின்னா எப்பவுமே நம்மளுக்கு கைட் பண்ற ஒரு கைடன்ஸ் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஜனங்கள் இந்த உலகம் அவ்வளோ விக்கடா இருக்கு, அதனால நான் என்னோட குழந்தைங்களுக்கு நான் தீர்க்கதரிசியை சூஸ் பண்ணி அவர் மூலியமா நான் வந்துட்டு கமாண்ட்மெண்ட்ஸை கொடுப்பேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்துட்டு அவரு சொல்றாரு. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஜோசப் ஸ்மித் மூலியமா தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த சர்ச் உண்மையான சுவிசேஷம்ன்றது நம்மளுக்கு இங்க மறுஸ்தாபிதம் பண்ணப்பட்டது. ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கும்போது இந்த உலகத்துல எப்படி இருந்துச்சோ, அவரோட சர்ச் எப்படி இருந்துச்சோ, அவரோட சீடர்கள், அவரோட அத்தாரிட்டி, அவரோட பிரீஸ்ட்ஹுட் இதெல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஜோசப் ஸ்மித் மூலமா அவர் மறுபடியும் எல்லாத்தையும் மறுஸ்தாபிதம் பண்ணாரு. So verse 18 and also gave commandments to others that they should proclaim these things unto the world, and this that it might be fulfilled which was written by the prophets. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஜோசப் ஸ்மித்க்கு மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வரவங்களுக்கும் அப்ப என்னோட சீடர்களா இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் கமாண்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். என்னன்னா, நான் சொல்ற எல்லா வார்த்தைகளுமே நீங்க எல்லாத்துக்கும் போய் ப்ரொக்ளைம் பண்ணணும், அப்படின்னா ப்ரீச் பண்ணணும், போதிக்கணும். அப்படி போதிச்சு எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு என்கிட்ட கூட்டிட்டு வரக்கு நீங்க ஒரு கருவியா இருக்கணும், அண்ட் எல்லாரையுமே நீங்க வந்துட்டு அழைக்கணும், என்னோட வார்த்தைகளை கேளுங்க அப்படின்ற ஒரு இன்விடேஷனையுமே வந்துட்டு
சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நினைப்போம் இல்லையா, ப்ராஃபிட்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் வந்துட்டு நம்மளுக்கு இப்போவுமே வந்துட்டு லிவிங் ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க. தீர்க்கதரிசிங்க வந்துட்டு அந்த காலம் பழைய காலம் ஆடம்ல இருந்து ஆரம்பிச்சு மோசஸ், அப்ரஹாம், அதுக்கப்புறம் நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஜோசப் ஸ்மித், நியூ டெஸ்ட்மெண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் அவர் சூஸ் பண்ண 12 அப்போஸ்தலர்கள், இவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லா மக்களையுமே கடவுள்கிட்ட கூட்டிட்டு வரக்கு தான் வந்துட்டு அவங்க எல்லாருமே எல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, கடவுளோட வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரிதான் ஜோசப் ஸ்மித்துக்கு அப்புறமே கூட இப்பத்துக்கும் நம்ம சர்ச்ல நம்மளுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசி இருக்காரு, ப்ராஃபெட் ரஸ்லம் நெல்சன். அவர் வந்துட்டு ஒரு அழைப்பு கூட கொடுத்திருந்தாரு. என்ன அழைப்புனா, ஹியர் ஹிம், அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த படிக்கும்போது எனக்கு கரெக்டா இது ஞாபகம் வந்துச்சு. ஏன் ஞாபகம் வந்துச்சுன்னா, அவர் என்ன கழுவ சொல்லியிருக்காரு, என்னோட தீர்க்கதரிசிங்க எல்லாத்தையும் என்கிட்ட அழைப்பாங்க, என் வார்த்தைகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னும் போது ப்ராஃபிட் அதுதான் பண்ணியிருக்காரு. ப்ராஃபிட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை கேளுங்க, அவரோட வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க, அவங்கள பின்படுங்க அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் பார்ப்போம், ஏன் வந்து தீர்க்கதரிசிங்க இம்பார்ட்டன்ட், அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கடவுள்கிட்ட போறதுக்கு அவங்க என்ன மாதிரியெல்லாம் நம்மளை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, அண்ட் ஏன் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்தில் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்துட்டு பார்ப்போம். Verse 9, the weak things of the world, verse 19, the weak things of the world shall come forth and break down the mighty and strong one, that man should not counsel his fellow men, neither trust in the arm of the flesh. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த உலகம் எப்படி பண்ணிடும்னா, வீக் திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிடும், ஸ்ட்ராங் திங்ஸ் எல்லாத்தையும் வீக் பண்ணிடும். நம்ம எது உண்மைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே வந்துட்டு உண்மையா இல்லாம இருக்கலாம், இல்ல எது தப்புன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் உண்மையா காட்டும் இந்த உலகம் நம்மளுக்கு. அண்ட் நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்ல ஏதாவது டெசிஷன் எடுக்கணும், நம்ம எதை பண்ணணும்னா நம்ம யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கவுன்சிலிங்க்கு போவோம் இல்லையா, நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை நம்ம வெல்விஷர்ஸ், நம்மளுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கிற எல்லார்கிட்டயுமே போவோம் இல்லையா. ஸோ இவர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி இந்த உலகத்துல ஒரு உண்மையான நம்மளுக்கு கவுன்சில் கொடுக்குறவங்க ட்ரஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால நான் என்னோட தீர்க்கதரிசிகளை உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு அவங்க வார்த்தையை கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஏதாவது கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆன்சர்ஸ் வேணும், உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு உங்களை வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, கவுன்சில், டு கிவ் கவுன்சில். பட் இந்த கவுன்சிலும் வந்துட்டு எப்ப அது கரெக்டா வந்துட்டு இதாகும்னா, when you trust them, நீங்க அவங்கள நம்பும் போது, அவங்க வார்த்தை மேல விசுவாசம் வைக்கும் போதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த அவங்க கவுன்சில்ன்றது நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நம்ம கடவுள் மேல விசுவாசம் இருந்தாதான் நம்ம வந்துட்டு அவங்கள நம்ப ஆரம்பிப்போம். அண்ட் அவங்க வார்த்தைகளை கேட்கும் போது நம்ம நம்பினாதான் அந்த வார்த்தைகளை நம்ம லைஃப்ல வந்துட்டு பின்படுத்துவோம் அண்ட் அதே அமலும் படுத்துவோம். நெக்ஸ்ட் verse 20, but that every man might speak in the name of God, that Lord, even the Savior of the world. அப்படின்னா எப்ப நம்ம அவங்களோட வார்த்தைகளை நம்பி அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம சர்ச்ல வந்து ஜாயின் பண்ணுவோமோ, அப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும். எதுக்கு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம் கிடைக்கும். எதுக்குன்னா அவரோட வார்த்தைகளை எல்லாத்துக்குமே ஷேர் பண்றதுக்கு. ஸோ
everyone can have the authority to share his words. So அது எப்படி ஷேர் பண்ணணும், எந்த மாதிரி வார்த்தைகள் ஷேர் பண்ணணும், எப்படி நீங்க ஷேர் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஹெல்ப் எல்லாம் வேணுமோ கண்டிப்பா நம்மளுக்கு அது ப்ராஃபிட்ஸ் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு இது வந்துட்டு அவரோட வழியில எடுத்துட்டு போறதுக்கு ப்ராஃபிட்ஸ் ரொம்ப தீர்க்கதரிசிங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 21st verse, the faith also might increase in the earth. ஸோ நெக்ஸ்ட் எதுக்குன்னா increase in the earth among the people. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் மத்தியில விசுவாசம்ன்றது வளர்றதுக்கு நம்மளுக்கு தீர்க்கதரிசிங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனா இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த கவுன்சிலிங் கொடுக்கும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லா பிளெஸிங்ஸை பெறும்போது நம்மளுக்கு விசுவாசம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அந்த விசுவாசம் பெருகும் போது நம்ம கண்டிப்பா அதே விசுவாசத்தோட அது அதிகாரத்தோட எல்லாத்துக்குமே அந்த வார்த்தைகளை வந்து ஷேர் பண்ணுவோம். அப்படி ஷேர் பண்ணும்போது நம்ம கிட்ட மட்டும் விசுவாசம் வளர்றது இல்லாம நம்ம கூட இருக்கிற எல்லாருமே நம்ம இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே வந்துட்டு விசுவாசம் அதிகப்படுத்துறதுக்கு தீர்க்கதரிசிங்க வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் verse 22, that mine everlasting covenant might be established. நெக்ஸ்ட் எதுக்குன்னா அவரோட உடன்படிக்கைகள் வந்துட்டு அவரோட உடன்படிக்கைகள் வந்துட்டு நித்தியத்துக்கு பண்ற மாதிரி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த நித்திய உடன்படிக்கைகள் வந்துட்டு பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு அதிகாரம் வேணும். அதுக்கப்புறம் அது ஒழுங்கா பாக்குறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும். அது கரெக்டா முறையா கடவுள் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காரோ அதே முறையா பண்றதுக்கு நம்மளுக்கு அது அந்த உலகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீர்க்கதரிசி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். And in verse 23, that the fullness of the gospel might be proclaimed. அவரோட fullness of the gospel might be proclaimed. அவரோட முழுமையான சுவிசேஷம் எல்லாருக்குமே போய் சேர்றதுக்கு அதை ப்ரொக்ளைம் பண்றதுக்கு நம்ம ப்ராஃபிட்டோட கைடன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதனாலதான் நம்மளுக்கு நம்ம லைஃப்ல இந்த இதுல வாழ்ந்து கொண்டிருக்கிற ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ப ப்ராஃபிட் இல்லையோ எப்ப ப்ராஃபிட் இல்லாம போறாங்களோ அப்ப அவரோட முழுமையான சுவிசேஷம் அண்ட் அவரோட முழுமையான அதிகாரம் ஆச்சாரியத்துவம் இது எல்லாமே வந்துட்டு இந்த உலகத்திலிருந்து நீக்கப்படும். நம்ம அப்போ மறுபடியும் வந்துட்டு அப்போஸ்டசிக்குள்ளதான் போயிடுவோம். அதனால நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்ல. அவரோட வார்த்தைகளை வந்துட்டு நம்ம எப்பவுமே கேட்டுக்கொண்டே இருக்கணும். நம்ம சர்ச்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஜெனரல் கான்ஃபரன்ஸ் மூலமா நம்மளோட தீர்க்கதரிசியும் நம்மளோட அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம கூட பேசுவாங்க. அப்படி பேசும்போது நம்ம கேட்டோம்னா அவங்க வார்த்தைகளை வந்துட்டு காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், இந்த 6 மாசம் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில வழி நடத்தணும், கடவுளோட சித்தத்துக்கு படி நம்மளோட வாழ்க்கை எப்படி அலைன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு புரியற மாதிரி தெளிவா சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே சொல்லிடுவாங்க. பட் நம்ம எப்ப வந்துட்டு ப்ரேயர்ஃபுல்லா கேட்கிறோமோ அது வந்துட்டு ரொம்ப விசுவாசத்தோட கேட்கிறோமோ நம்மளுக்கு என்ன ஆன்சர்ஸ் வேணும், நம்ம லைஃப்ல நம்ம என்னென்ன ஆன்சர்ஸ் வேணும்ன்றது நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமோ, நம்ம என்னென்ன ஆன்சர் நம்மளுக்கு
வரணும், நான் என்ன பண்ணணும், அந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பதில் வந்துட்டு கண்டிப்பா கிடைக்கும். இண்டிவிஜுவலா கிடைக்கும். நம்மளுக்கு எப்ப கிடைக்கும்னா நம்ம அதை உண்மையா நம்ம வந்துட்டு உண்மையாத மனதோடு நம்ம அவங்க பேசுற வார்த்தைகளை கேட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வார்த்தைகள் புரியும். நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் கூட நம்மளுக்கு தெளிவா வந்துட்டு கடவுள் சொல்லுவாரு. அண்ட் நம்ம வந்துட்டு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜோசப் ஸ்மித் இந்த எல்டர்ஸ் எல்லாத்தையும் கான்ஃபரன்ஸ் வச்சு இந்த ரெவலேஷன்ஸ் என்ன பண்ணலாம் கொஸ்டின் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அவர் இந்த ரெவலேஷன்ஸ் அவருக்கு வந்து வெளிப்பாடுகள் எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லா எல்டர்ஸ் வச்சு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் த எல்டர்ஸ் வந்துட்டு ஓகே நம்ம இது புக்கா பண்ணலாம்னு சொன்னாங்க. பட் கொஞ்சம் பேர் வந்துட்டு அதை அப்போஸ் பண்ணாங்க, வேண்டான்னு சொன்னாங்க. ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவங்க பயப்பட்டாங்க. எதுக்குன்னா ஒருவேளை ஜோசப் ஸ்மித் எழுதின இந்த ரெவலேஷன்ஸ்ல ஏதாவது தப்பு இருந்துச்சு, அந்த தப்போட இந்த உலகத்துக்கு போச்சுன்னா கண்டிப்பா நம்ம சர்ச் மேல நிறைய வந்துட்டு எதிர்ப்பு வரும். ஆல்ரெடி நம்ம சர்ச்சுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு, நம்ம சபைக்கு, நம்மளோட காஸ்பல் புக் ஆஃப் மோர்மன் எல்லாத்துக்கும் எதிர்ப்பு இருக்கு. இப்ப இதுவும் வந்துட்டு இந்த ஜோசப் ஸ்மித் எழுதுறது தப்பா போயிட்டு அவரோட வீக்னஸ் இருந்து தப்பா போயிடுச்சுன்னா, அது வெளியில போச்சுன்னா அது ரொம்ப தப்பா போயிடும், நிறைய எதிர்ப்புகள் வரும்னு சொல்லிட்டு பயப்பட்டு கொஞ்சம் பேர் வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலா கடவுள் வந்துட்டு ரொம்ப அருமையா ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காரு. அந்த ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். Verse 23 and 24, that the fullness of my gospel might be proclaimed by the weak and the simple unto the ends of the world, and before kings and the rulers. But I am the God have spoken it. These commandments are of me, and were given unto my servants in their weakness, after the manner of their language, that they might come to understanding. So அவர் என்ன சொல்றாருன்னா, by weak and the simple and fullness of my gospel will be proclaimed by the weak and the simple unto the ends of the world, and before the kings and ரூலர்ஸ். நான் என்னோட சுவிசேஷத்தை வந்துட்டு யாரெல்லாம் சிம்பிளா இருக்காங்களோ, யாரெல்லாம் வீக்னஸ் உணர்றாங்களோ அவங்க மூலியமா தான் வந்துட்டு நான் என்னோட சுவார்த்தையை நான் எல்லாத்துக்குமே ப்ரீச் பண்ணுவேன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஜோசப் ஸ்மித் வந்துட்டு ரொம்ப படிக்கல. அவருக்கு 14 வயசுல கடவுள் வந்துட்டு காட்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் புக் ஆஃப் மோர்மன் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சார், சர்ச் ஆரம்பிச்சாரு, நிறைய ரெவலேஷன்ஸ் பண்ணாரு. அவர் ரொம்ப படிக்கல, அவருக்கு எல்லா பாஷைகளும் தெரியாது, அவ்வளோ எப்படி சொல்லுவாங்க, ஒரு ரைட்டரா எழுதுறவாரு அந்த கிஃப்ட் அவருக்கு இல்லை. பட் கடவுள் வந்துட்டு அவர் கைட் பண்ணி அவர் ஒரே ஒரு டிசையர்னால கடவுள் வந்துட்டு அவர்கிட்ட வீக்கா இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பலப்படுத்தி அவர் வந்துட்டு அவரோட சுவார்த்தை, அவரோட சுவிசேஷம், அவரோட முழு ரெஸ்டோரேஷன் மறுஸ்தாபிதமே வந்துட்டு அவர் மூலியமா தான் பண்ணாரு. ஸோ அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் நம்ம வந்துட்டு ஒருவேளை வீக்கா இருந்தா இதை பண்ண முடியுமா, இந்த வார்த்தை நான் இருக்கிறப்ப ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வந்துட்டு அது தப்பா இருக்கும், தப்பு. ஏன்னா வந்துட்டு கடவுள் நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு நம்மள இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு சுவிசேஷம் வந்து நம்ம வாழ்க்கையில அவரு கொடுத்துருக்காரு. இதை கண்டிப்பா வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் எடுத்துட்டு போகணும். நம்ம எப்ப நான் இதனால பண்ண முடியாது, நான் வீக்கா இருக்கேன் அப்படி நம்ம டவுட் பண்ணி நின்னுட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கடவுளோட ஒர்க்கை வந்துட்டு இங்க நம்ம நிப்பாட்டிடுறோம். அண்ட் அதுதான் சேட்டனுக்கு வேணும். அதனாலதான் சேட்டன் நம்மள வீக்கா ஃபீல் பண்ண வைக்கும். ஒருவேளை ஜோசப் ஸ்மித் வந்துட்டு அந்த கொஞ்சம் பேர் வேணான்னு சொன்னாங்க இல்லையா, அப்படி வேணான்னு சொல்லி அது கேட்டு அவர் நின்றுதா இருந்தா இந்த டாக்டரின் கவர்னன்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட்பாடுகளும் அவரோட கவர்னன்ஸும் நம்மளுக்கு தெரியாமையே போயிருக்கலாம். இல்லைன்னா இவரோட ரெவலேஷன்ஸ் எல்லாமே நம்மள வழிகாட்டியா இருக்கிற இந்த புக் கூட வந்துட்டு இல்லாம போயிருக்கலாம். பட் கடவுள் மேல அவர் நம்பிக்கை வச்சு அவர் முன்னாடி போய் அவர் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவரு பண்ணாரு. அண்ட் கடவுள் கூட அந்த மாதிரி வீக்கா ஃபீல் பண்ண முடியாதுன்னா அவரு ஹெல்ப்பை கேட்டோம்னா அவரு கண்டிப்பா நம்மளுக்கு புரியற மாதிரி நம்ம லாங்குவேஜ்ல நம்மளுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுத்து பண்ணுவாரு. அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த டாக்டரின் கவர்னன்ஸையும் அவர் பண்ணாரு. ஜோசப் ஸ்மித்க்கு அவர் இங்கிலீஷ்ல தான் சொன்னாரு, ஆனா அவர் இங்கிலீஷ்ல எழுதினாரு.
அண்ட் அதனாலதான் இது வந்துட்டு ரொம்ப யூனிக். நம்ம எதிராலும் டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணல. எனக்கு இப்ப நான் தமிழ்ல பேசுறேன், எனக்கு நீங்க தமிழ்ல பேசுற புரியும், நான் இதுல எழுதுறேன், நான் அதே வந்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன், நான் இது ரெவலேஷன், இது எனக்கு வெளிப்பாடு வந்துச்சு அப்படின்னு நான் வந்து பப்ளிஷ் பண்றேன் அப்படின்னா எனக்கும் புரியும், என் கூட இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையா புரியும். அதே மாதிரிதான் ஜோசப் ஸ்மித்துக்குமே ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் வந்துட்டு அவருக்கு புரியுற மாதிரி அவருக்கு வீக்னஸ் எல்லாம் எடுத்து அவர் வந்துட்டு பண்ணாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் verse 25 இருந்து 28 வரைக்கும் படிக்கிறேன். And inasmuch as they heard it might be made known, and inasmuch as they sought wisdom they might be instructed, and inasmuch as they sinned they might be chastened, that they might repent, and inasmuch as they were humble they might be made strong, and blessed from on high, and receive knowledge from time to time. அவங்க என்ன இதுல என்ன சொல்றாருன்னா, in as much எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, அது அப்படியே அதுக்கு மீனிங். நம்ம ஏதாவது தப்பு பண்ணி தப்பு நடந்துருச்சு அப்படின்னு கடவுள்கிட்ட போனோம்னா, அது நம்ம என்ன தப்பு பண்ணோம், அது எதனால வந்துச்சு, அந்த தப்பு எவ்வளோ பாதிப்பு உண்டாகும், இது எல்லாமே வந்துட்டு கடவுள் வந்துட்டு he will made known to us, நம்மளுக்கு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் என்ன, sought wisdom. நம்ம வந்துட்டு எனக்கு ஞானம் வேணும், எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பா அவர் நம்மள வந்துட்டு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், ரொம்ப தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கடவுள் வந்துட்டு நம்மள சாஸ்டைன் பண்ணுவார். அப்படின்னா இது தப்பு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு வந்துட்டு சொல்லுவாரு. ஒருவேளை தப்பு தெரிஞ்சுக்கிட்டு அது நம்ம வந்துட்டு ரிப்பெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்கியூவும் கண்டிப்பா பண்ணுவாரு. அண்ட் இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹம்பிளா கடவுள்கிட்ட தாழ்மையோடு போனோம்னா நம்மள வந்துட்டு அவரு ஸ்ட்ராங் பண்ணுவாரு. ஸோ எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்மள வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுவாரு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம செஞ்ச தப்ப தெரிஞ்சுக்கணும், நான் வந்துட்டு திரும்பணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போனோம்னா கண்டிப்பா அவர் வந்து நம்மளுக்கு நம்ம என்ன தப்பு செஞ்சோம்னு சொல்லுவாரு. அண்ட் நம்மளுக்கு இந்த ஞானம் வேணும், நான் திரும்பி வந்துட்டு நான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் உங்களை பத்தி, உங்க அன்பை வந்துட்டு நான் பெறணும், நான் இதெல்லாம் படிக்கணும் உங்க வார்த்தைகள் அப்படின்ற ஒரு வாஞ்சியோடு நம்ம போனேன் கடவுள் வந்துட்டு எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டோம்னா நம்மள அவர் கைட் பண்ணுவாரு. அண்ட் ஒருவேளை நான் தப்பு செய்யறோம், தப்பான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் நம்மள வார்ன் பண்ணுவாரு, சாஸ்டைன் பண்ணுவாரு, இது தப்பு நிறுத்து அப்படின்னு நம்மளுக்கு ஹோலி கோஸ்ட் மூலியமாவும் நம்ம லைட் ஆஃப் கிரைஸ்ட் மூலியமாவும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்த்துவாரு. எப்ப அதை நம்ம உணர்ந்து அதுக்கு வந்துட்டு சாரி ஃபீல் ரிப்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இன்னும் அது மனதோட நம்ம மன்னிப்பு கேட்டு ரிப்பென்டன்ஸ் ப்ராசஸை கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஃபர்கிவ்னஸ், நம்மளை வந்துட்டு மன்னிப்பாரு, பாவ மன்னிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளை தாழ்ந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு கடவுள்கிட்ட போனோம்னா நம்மள வந்துட்டு அவரை ஸ்ட்ராங் பண்ணுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இது நல்லது, இது பேட், ஈவில்னா இது மிடில் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு அவர்கிட்ட வரோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஒருவேளை எந்த அளவுக்கு நம்ம இங்க போயிட்டு இருக்கோம் அவர் நம்மள என்ன பண்ணுவாரு, இங்க உணர்த்துவார், நீ தப்பு பண்ற நில்லு, அது தப்பு அப்படின்னு உணர்த்துவாரு. அதை நம்ம கேட்டு இப்படி வந்தோம்னா இந்த நல்லதுக்குள்ள அவருக்குள்ள வருவோம். இல்ல நான் அப்படிதான் போவேன் அப்படின்னு இப்படியே போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா சேட்டன் கிட்ட அதுதான் சேட்டன் அப்படியே நம்மளை பண்ணுவாரு, அப்படிதான் நம்ம உணர்த்துவாரு. கரெக்ட், நீ தப்பு பண்ணாலுமே தப்பு கிடையாது, நல்லதுதான் நீ பண்ணு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார் சேட்டன். ஏன்னா அவருக்கு அதுதான் வேணும், நம்ம வந்து கடவுள்கிட்ட தூரமா போகணும், அதுதான் அவருக்கு வேணும். ஸோ
அதுதான் இன் ஆஸ் மச் நீ எவ்வளோ விரும்புறியோ, எவ்வளோ அளவுக்கு நீ விரும்புறியோ நல்லது செய்யறதுக்கு, அவர் வார்த்தை கேட்கறதுக்கு, அவர்கிட்ட திரும்பி வரக்கு, ரிப்பெண்ட் ஆகிறதுக்கு, ஃபர்கிவ்னஸ் பெறறதுக்கு, எவ்வளோ அளவுக்கு நீ வந்துட்டு நீ அவர்கிட்ட தேடி வேணும்னு போறியோ அந்த அளவுக்கு அவர் வந்து நம்மளுக்கு வந்துட்டு பிளெஸ்ஸிங் கொடுப்பாரு. அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம கண்டிப்பா ஏதோ தெரிஞ்சோ தெரியாமோ நிறைய தப்பு செய்வோம் இல்லையா நம்ம லைஃப்ல. சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். பட் கடவுளுக்கு தப்பு தப்பு தான், சின்னதா இருந்தாலுமே பெருசா இருந்தாலுமே. அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை உணர்ந்து, கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமேல் இது பண்ண மாட்டேன், எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹம்பிளா போய் அவர்கிட்ட ரிப்பெண்ட் பண்ணோம்னா அவர் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணி அந்த தப்பு பண்ணாம அவர் நம்மளை வந்துட்டு காப்பாத்துவாரு. அது பண்ணாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு. அண்ட் ரிட்டர்ன் வந்தும்போது அந்த ஹாப்பினஸ்ஸே ரொம்ப ஹாப்பினஸா இருக்கும். அண்ட் எனக்கு ஒரு கம்பேரிஷன் பிடிக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா திரும்பி நம்ம லைஃப்ல வந்துட்டு நிறைய விஷயத்துல நம்மளுக்கு ரீஸ்டார்ட் பட்டன் இருக்காது. பட் நம்ம லைஃப்ல அது வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம தப்பு பண்ணி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்பா, நான் திருப்பி நான் வந்துட்டு உங்ககிட்ட வரேன், என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு ரிப்பெண்ட் பண்ணோம்னா we can restart our life. நம்ம அந்த ரீஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் அவர் எப்பவுமே அவரோட விருத்த கரங்களோடு நம்மளை வந்துட்டு அவரை நம்மளை ஆதரிப்பாரு. அண்ட் அவர் நம்ம எப்பவுமே நம்ம எப்போ திரும்பி வருவோம், எப்போ நம்ம மன்னிப்பு கேட்போம், எப்போ நம்ம வந்துட்டு அவர்கிட்ட வந்து அவர் அன்பை ருசிக்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அவர் எதிர்பார்ப்பாரு. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல் இல்லையா? அதுதான் கடவுளோட அன்பு. அந்த ரீஸ்டார்ட் பட்டன் வந்து நம்ம லைஃப்ல கொடுக்கறதுக்கு வேண்டியதாக வந்துட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் உயிரவே வந்துட்டு அவர் கொடுத்தார். அந்த அட்டோன்மெண்ட் கூட வந்துட்டு அவர் அதுக்கு தான் பண்ணார். அந்த அட்டோன்மெண்ட்டை நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணி அவரோட வார்த்தைகளை கேட்டு அவரை தேடி போயணும்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல நம்ம ஒரு அவர் மாதிரி மாறுறக்கும் அண்ட் அவர் கூட நம்ம நித்தியத்துக்கும் இருக்கிறதுக்குமே வந்துட்டு நம்மளுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். அவரும் ஹெல்ப் பண்ணுவார். அவரோட தீர்க்கதரிசிகள் மூலியமாவும் நம்மளுக்கு வழி நடத்துவார் அவர். அண்ட் நெக்ஸ்ட் 30th verseல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ட் ஆல்சோ தோஸ் டு ஹூம் திஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் were given might have power to lay foundation of his church and to bring it forth out of obscurity and out of darkness, and the only and living church, true and living church upon the face of the whole earth, with which I the Lord am well pleased, speaking unto the church collectively and not individually. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு கமாண்ட் those to whom these commandments were given. இந்த கமாண்ட்மெண்ட்ஸ்ல யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காரு? அவரோட தீர்க்கதரிசிகளுக்கும் அவரோட சூஸ் பண்ண எல்லாத்துக்கும். அப்படின்னா நம்ம கூட இன்க்ளூடட் இல்லையா? நம்மளும் அவரோட சர்ச் மெம்பர்ஸ் இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இந்த சர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னா இந்த சர்ச்சை வந்துட்டு இந்த எர்த்ல வந்துட்டு ஆர்கனைஸ் பண்றதுக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கருவியா இருங்க. நான் உங்களை அந்த கருவியா நான் வந்துட்டு நான் யூஸ் பண்றேன். ஆனா நீங்க வந்துட்டு என்கிட்ட வரணும். அப்படி பண்ணீங்கன்னா இந்த சர்ச் வந்து அவரோட சர்ச் வந்துட்டு நம்ம இந்த உலகத்துல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அப்படி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண என்ன நடக்கும்? இந்த உலகத்துல இருக்க டார்க்னஸ்ல இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம். அவங்களெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவங்களையும் கடவுளோட வார்த்தைகள் கேட்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா நம்மளும் அவர் கூட ராஜ்யத்துல அவர் கூடயே உட்கார்றதுக்கும் அவர் கூட நித்தியத்துக்கும் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அண்ட் அவர் சொல்றாரு, இந்த சபை என்னோட சபை அப்படின்னா உண்மையான சபை இந்த உலகத்திலேயே. அவர் எவ்வளோ அழகாக டெஸ்டிஃபை பண்ணுறாரு இல்லையா? அவர் சொல்லலை ஜோஸ்மிஸ் சபை இல்லைன்னா வந்துட்டு புக் ஆஃப் மோர்மன் தான் பேர் சபைக்கு அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஏன் சபை, நான் மறுஸ்தாபிதம் பண்ணப்பட்ட என்னோட சபை, என்னோட சர்ச்னா இது உண்மையான சர்ச்சாக தான் இருக்கும். இது உண்மையான சர்ச் இந்த உலகத்திலேயே. நீங்கள் உங்களோட கடமையை நீங்கள் வந்துட்டு
உணர்ந்து அந்த கடமை நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா நிறைய பேர்த்த இந்த உலகத்துல டார்க்னஸ்ல இருட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம். பட் அதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்னா என்ன கேளுங்க, ஹியர் மீ ஹியர் ஹெம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. ஸோ next verse 37 and 38 என்ன சொல்றாங்கன்னா, search these commandments for they are true and faithful and the prophecies and promises which are in them shall be fulfilled, that what I the Lord have spoken I have spoken, and I excuse not myself. And through the heavens, though the heavens and the earth pass away, my words shall not pass away, but shall all be fulfilled, whether by my own voice or by the voice of my servants is the same. அவர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க. சர்ச் த கமாண்ட்மெண்ட்ஸ். சர்ச் த கமாண்ட்மெண்ட்ஸ். என்னோட கட்டளைகளை வந்துட்டு நீங்க தேடுங்க. தேடி உண்மையான விசுவாசத்தை வச்சு நீங்க தேடினீங்கன்னா என் வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கப்படும். அண்ட் என்னோட வார்த்தைகள் வந்துட்டு இந்த உலகம் அழியலாம், என்ன வேணா அழியலாம், பட் என்னோட வார்த்தைகள் மட்டும் அழியவே அழியாது. என்னோட வார்த்தைகள் நித்தியத்துக்கு இருக்கும், எவர் லாஸ்டிங் என்னோட வேர்ட்ஸ் வந்துட்டு. அண்ட் அந்த வார்த்தைகள் நான் சொன்னாலுமே ஒண்ணுதான், நான் சொன்னாலும் அண்ட் என்னோட தீர்க்கதரிசிகள் வாயால வந்த வார்த்தைகளுமே ஒண்ணுதான் அப்படின்றது அவரு ரொம்ப தெளிவா சாட்சியம் கொடுக்குறாரு. அண்ட் ரொம்ப தெளிவாகவும் நம்மளுக்கு சொல்றாரு. நம்ம சொல்லலாம் இது கடவுள் சொல்லலை, இது தீர்க்கதரிசிங்க சொன்னாங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா வந்துட்டு கடவுள் அவரோட வார்த்தைகளை தீர்க்கதரிசிக மூலியமா தான் நம்மளுக்கு வந்துட்டு அவரு சொல்லுவாரு. அதனாலதான் நம்மளுக்கு எல்லா டிஸ்பென்சேஷனுக்கும் எல்லா வருஷத்துக்குமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்ன்றவர் இருக்காரு. ஒரு ப்ராஃபிட் இருந்தோடனே இன்னொரு ப்ராஃபிட்டை கால் பண்ணுவாங்க கடவுளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழிபாடுகள் மூலியமாக. அதே மாதிரிதான் அவர் இருந்தோடனே இன்னொரு ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்மளுக்கு அளிப்பாங்க. தீர்க்கதரிசிகள் அந்த கடவுள் வார்த்தைகள் எப்பத்துக்குமே நிலையானது. அண்ட் எல்லா வார்த்தைகளுமே ஃபில்ஃபில் பண்ணப்படும், எல்லா வார்த்தைகளுமே நிறைவேற்றப்படப்படும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஹியர் கேன். கடவுள் வந்துட்டு அவரே இன்விடேஷன் கொடுக்குறாரு. ஹியர் மீ ஹியர் கேன் டு மை வேர்ட்ஸ். நான் பேசுகிற வார்த்தைகளை கேளுங்க, கேட்டு என்கிட்ட வாங்க. என்கிட்ட வந்து நீங்கள் நான் சொல்கிற எல்லா வார்த்தைகளையுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் நீங்கள் பெறுவீங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸை பெற்று எல்லா பிளெஸ்ஸிங்ஸுமே பெரிய பிளெஸ்ஸிங் நித்திய வாழ்வு இல்லையா? அந்த நித்திய வாழ்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கோங்க. அந்த ப்ரிப்பரேஷன்லையும் நான் இருப்பேன், அந்த ப்ரிப்பரேஷன்லையும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் நான் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்பிங் ஹேண்ட்ஸாக வந்துட்டு என்னோட தீர்க்கதரிசிங்க, என்னோட 12 அப்போசல்ஸ் இருந்தாலும் சரி, என்னோட லீடர்ஸாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் என்னோட வார்த்தைகளை கேட்டு அது அத்தாரிட்டியோடு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ப்ரிப்பரேஷன்ல உங்க கூட ஹெல்ப்பா இருப்பாங்க அப்படின்ற ஒரு ப்ராமிஸையும் அவர் கொடுக்குறாரு. அண்ட் ஐ நோ த திங்ஸ் விச் அவர் ஐ ஷேட் இஸ் ட்ரூ. அண்ட் இதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தெரியும். நம்ம கடவுளை வந்துட்டு வார்த்தைகளை கேட்டு நம்ம லைஃப்ல எப்ப முன்னாடி போறோமோ அந்த கேட்டுட்டு எவ்வளோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ அந்த ஸ்டெப் வந்துட்டு எப்பவுமே ஷோரா இருக்கும். பட் நம்ம அதை அவர் வார்த்தை கேட்காம நம்மளோட உலக பிரகாரமான விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து அந்த வழியில போயிட்டோம்னா கண்டிப்பா நம்ம தான் தூரமா போயிடுறோம். ஒருவேளை கடைசி காலத்துல நம்ம ரட்சிக்கப்படலை அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளாதான் இருப்போம். ஏன்னா நம்ம தான் கடவுள் வார்த்தை கேட்காம படாம போயிருப்போம். அதே அவர் வார்த்தைகளை கேட்டுட்டு அவர் போனோம்னா நம்ம டெசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அப்படி போனோம்னா கண்டிப்பா நித்தியத்துக்குமே நம்ம அவர் கூட நம்ம குடும்பத்தோட நித்திய வாழ்வை வந்துட்டு நம்ம பிறருக்கு அவர் விரும்புறாரு. அண்ட் அதுதான் அவரோட பிளானாவும் இருக்கு நம்ம லைஃப்ல. அண்ட் எனக்கு தெரியும் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்க தீர்க்கதரிசி நம்மளை வந்துட்டு வழி நடத்திட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அண்ட் நம்ம அவர் வார்த்தைகளை கேட்டோம்னா அவர் வார்த்தைகளும் கடவுளோட வார்த்தைகளும் ஒண்ணுதான். அண்ட் I share these things in the name of Christ. Amen.
ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு புரியல இல்லைன்னா உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்துட்டு எனக்கு என்ன புரிஞ்சுது, நான் இந்த வாரம் கம்ஃபாலோமியில் நான் என்ன கற்றுக்கிறேன், நான் எப்படி என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் கம்ஃபாலோமி லெசன்ஸில் அப்படின்ற விஷயங்களை தான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களோட சஜஷன்ஸ் இல்லைன்னா உங்களோட ஒப்பீனியன் உங்கள் டெஸ்டிமோனியும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.